இன்னைக்கு நாம பிளாங்க் த சீரீஸ்ல சீசன் 2ஓட 2வது எபிசோடு பார்க்க போறோம். கடைசியா அனுலியங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாகி லவ் மேக் பண்ற மாதிரி பார்த்தோம். இனி அடுத்து அதை தொடர்ந்து என்ன நடந்தது அப்படிங்கறது இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொமான்டிக்கா பெட்ல அணுவும் நீங்க பேசிட்டு இருக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே இப்போ நான் உன்னை இவ்வளவு லவ் பண்ணேன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு நீ கேட்க, அணு விற்கப்பட்டுக்கிட்டே இல்லைங்கிற மாதிரி மண்டையாட்டிட்டு கடைசி ஒன்னே ஒண்ணு இருக்கு, நம்ம 2 பேரும் கப்பலா அப்படின்னு கேட்க, நியாங் மறுபடியும் எப்போ என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. அப்ப அணு கியூட்டா நியாங் கையில கிஸ் பண்ணி நியாங் பதில் சொல்ல தடுமாறுறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் நியாங்கன்னு சொல்ல, என் மேல எதுவும் கோவமா இருக்கியானு அப்படின்னு கேட்க, யாரு நானா? ஆல்ரெடி இதுவே எனக்கு கனவு மாதிரி இருக்கு நியாங். ஐம் சோ ஹாப்பி. நான் உங்க கூடவே வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்க, பாட்டியை தனியா விட்டுட்டு வருவியான்னு கேட்க, அட்லீஸ்ட் எப்போவாதாவது வந்து உங்க கூட ஸ்டே பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொன்னேன். நான் வேண்டான்னு சொன்ன மட்டும் நீ வராமையா இருக்க போற அப்படின்னு நீ ஏன் கிண்டல் பண்ண. ஆ, எனக்கு மட்டும் தான் வேணுமா, உங்களுக்கு வேணாமான்னு கேட்க, எனக்கு என்ன வேணும்னா அப்படின்னு இழுத்துக்கிட்டே அணுவோட மூக்கு உதடுன்னு டச் பண்ணிக்கிட்டே, நீ டெய்லி என்னை பார்க்க வரணும்னு கியூட்டா சொல்ல. அப்ப அணு ஹாப்பியா சிரிச்சிட்டே, எனக்கு தெரியும்னு சொல்லுவேன். அப்புறம் நீ அங்க சிரிச்சிட்டேன், சரி வா டயர்டா இருப்பல தூங்கலாம் அப்படின்னு சொல்லி அணுவை தன்னோட கையில படுக்க வச்சு அவளோட தலையில கிஸ் பண்ணி பாசமா தூங்க வைப்போம். அப்புறம் அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் நீ அங்க அணுவை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு, அணு லேட் நைட் படிச்சிட்டு இருந்தா, அதான் நைட்டு கூட்டிட்டு வர முடியல அப்படின்னு பாட்டி கிட்ட போய் சொன்னேன். பாட்டியும் அதை நம்பி, பரவாயில்லம்மா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறத விட உன் கூட இருக்கும்போது நான் நிம்மதியா இருப்பேன்னு சொல்ல. இப்படி பேசி பேசிதான் நம்மள நல்ல பிள்ளையா மாத்திட்டாங்கன்னு நீ அங்க நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்ப பாட்டி, சரி வாங்க உள்ள போய் சாப்பிடலாம், உங்களுக்காக டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி பாட்டி உள்ள போவாங்க. பாட்டி கிளம்புன அடுத்த செகண்டு அணு டக்குன்னு நீயன் கண்ணத்துல கிஸ் பண்ணிடுவான். நீயங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டேன். ஸோ குட்டி பிசாசு இப்படிலாம் பண்ணாதடி, உன் பாட்டி பார்த்துட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு லைட்டா பயத்துல சொல்ல. பட் என் கேர்ள் ஃப்ரெண்டு பக்கத்துல வச்சுட்டு எவ்வளவு நேரம் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படின்னு அவன் ஸ்டார்ட் பண்ண. தோலை உரிச்சிரு, பப்ளிக்ல டீசெண்டா பிகேவ் பண்ண அப்படின்னு சொல்லி அணுவை உள்ள எழுதிட்டு போயிடுவோம். பட் நம்ம அணு ஸ்டாப் பண்றாளா என்ன? உள்ள போனதுமே இன்னைக்கு நைட்டு நீயும் கூட ஸ்டே பண்றதுக்கு பிளான் பண்ணி, எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு, நைட் ரொம்ப நேரம் படிக்க வேண்டியிருக்கும், எக்ஸாம் முடிகிற வரை நீயும் கூட இருந்துக்கட்டுமா, அப்புறம் நீயாங்கிட்ட காலேஜுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு அடிச்சு விட, நீ அங்கே ஒரு நிமிஷம் மிரண்டு போய் இவன் நம்மளை மாட்டி விடாம விட மாட்டான்னு யோசிக்க. அப்ப அந்த பாட்டியும் டக்குன்னு, நீயாக்கு ஓகே நீ அவங்க கூட இருந்துக்கோ, எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நீயாங்கோ அணுவை கூட்டிட்டு பேலஸ்க்கு போவான். பட் அங்க அணுவை தான் ஃப்ரெண்டோட பொண்ணு, அவளுக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கொஞ்ச நாள் இங்க இருப்பாங்க, அவங்களுக்குன்னு தனி ரூம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அணுவை தான் ஃப்ரெண்டுன்னு கூட அவன் சொல்லியிருக்க மாட்டான். இது அணுவுக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் வெளியே காட்டிக்க மாட்டான். ஆனா நீ எங்க அதை கவனிச்சுட்டு அவளை தனியா லைப்ரரி கூட்டிட்டு போய் தயங்கிக்கிட்டே அணுவோட கைய பிடிச்சு, அணு அது அப்படின்னு சொல்ல வரும். அப்ப அணு தடுத்து, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும் நீயாங்க, இப்ப நீங்க நம்மளை பத்தி சொல்ல ரெடியா இல்லை அதானே, எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லு. அப்ப நீயாங்க நிஜமா நீ புரிஞ்சுக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அதுக்குள்ள அணு, நான் புரிஞ்சுக்கிட்டேன் தான், பட் அதுக்காக எனக்கு வருத்தமா இல்லைன்னு அர்த்தம் இல்லைன்னு சொல்லிட்டு கியூட்டா கோச்சுக்கிட்ட மாதிரி திரும்பி நிற்ப. அப்ப நீ அங்க அவளை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிட்டு, எனக்கும் இது கஷ்டமா தான் இருக்குன்னு ஃபீலிங்கா சொன்னேன். ஆனா உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டேன்.
இட்ஸ் ஓகே நியாங். பட் என்ன ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சிடாதீங்க. இந்த உலகத்துக்கே உங்களோட காதல் எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசையா இருக்கேன் அப்படின்னு சொல்ல. அப்ப நியாங்கும், இல்ல, உன்னை விட நான் தாண்டி அதிகமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்காக 35 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன். இனியும் நான் லேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரொமான்டிக்கா சொல்ல. சரி, இன்னைக்கு நைட்டு எப்படி அப்படின்னு புள்ள காரியத்துல கண்ணா கேட்க நியாங் சிரிச்சிட்டேன். லேட் நைட் நான் உன்னோட ரூமுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபீல்ட்லயே அணுவு கிஸ் பண்ண வந்தா. இங்க நிறைய புக்ஸ் இருக்குல்ல நியாங், இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படின்னு டாபிக் மாத்தி நியாங்க வெறுப்பேத்தி ரசிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவா. அப்புறம் நியாங்கோ அணுவுக்கு வீடெல்லாம் சுத்தி காட்டிட்டு அணுவுக்கு அவளோட ரூமை காட்டி, இது உன்னோட இன்னொரு பிரைவசி ரூமா நினைச்சுக்கோ, இங்க நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொன்ன. அப்ப நான் பாட்காஸ்ட் இங்க இருந்து பண்ணிக்கலாமான்னு கேட்க. பாட்காஸ்டா அப்படின்னு கேட்க, எனக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு நியாங். லைக் நாவல்ஸ் ரீட் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். குட் ஐடியா, அதான் உனக்கு நல்லா வருமே. ஒரு சீனை படிச்சு காட்டி என்ன மயக்கிட்டேல்ல, அது உனக்கு சூட் ஆகும் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா, ஃபர்ஸ்ட் சீசன்ல அணு ஒரு ரொமான்டிக் நாவல்ல இருந்து ஒரு சீனை படிச்சு காட்டி நீ அங்க உருக வச்சிருப்பால, அதை பத்தி தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ அணு வாய்ஸ் ஓவர் பண்ணலான்னு யோசிக்கேன். ஸோ அது நல்ல ஐடியா தான் சொல்லி அப்புறம் அதுக்காக ஷாப்பிங் பண்ணவும் போவாங்க. ஸ்பீக்கர்னு பார்த்துட்டு இருந்தா யதார்த்தமா டாக்டர் ஃப்ரெண்ட் அங்க வர அணு பொசசிவ்ல பொங்க ஸ்டார்ட் பண்ணிடும். யாரையாவது நம்ம மைண்ட்ல இவங்க நம்மளோட சக்காலத்தை அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நார்மலா பார்த்தா கூட நமக்கு தப்பா தான் தோணும். ஒரு பொசசிவ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த டாக்டர் ஃப்ரெண்ட் அணு சக்காலத்தின் ஃபீல் பண்ணிட்டாலே என்னும் இவங்கள பார்க்கும் போதெல்லாம் பொங்க ஆரம்பிச்சிரு. அங்க அந்த ஃப்ரெண்டு யதார்த்தமா தான், எப்படி இருக்க நீயா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, நம்ம வெளியே போய் ரொம்ப நாள் ஆகுது இல்ல, ஃப்ரீயா இருக்கும் போது கால் பண்ணேன், டின்னருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நார்மலா தான் பேசிட்டு கிளம்புவான். பட் அவங்க பேச பேச, ஆமா இவ பெரிய இவா, ஃப்ரீயா இருந்தா இவளுக்கு உடனே கால் பண்ணிடணுமோ, எல்லாம் இந்த நீயா கொடுக்குற இடம் தாங்கிற மாதிரி டென்ஷன் ஆகி டாக்டர் ஃப்ரெண்டு கிளம்புனதும் அணு நீயாங்க முறைச்சிட்டு கிளம்பும். அப்ப நீயா, அட இப்ப நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நீயா முழிச்சிட்டேன். அப்புறம் அணு பின்னாடியே போய் அவளை பிடிச்சு, இப்ப என்னடி ஆச்சுன்னு கேட்க, நீங்க மறுபடியும் உங்க கூட டின்னர் போனீங்களான்னு கேட்க, நீயா லைட்டா சிரிச்சிட்டேன். மறுபடினா அவளை உனக்கு யாருன்னு தெரியுதான்னு கேட்க, எப்படி மறப்பேன்னு நினைச்சீங்க, என் முன்னாடி தானே உங்களுக்கு கிஸ்ஸ பறக்க விட்டாங்க. ஆமா, அவங்களுக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், நீங்க எப்பவுமே ரொம்ப க்ளோஸா இருக்கீங்களே அப்படின்னு கேட்க, அப்ப நீயா சும்மா அவளை வெறுப்பேத்துற மாதிரி, மேபி ஏதாவது இருந்திருக்கலாம் அப்படின்னு இழுக்க, நான் சீரியஸா கேட்கிறேன் நியாங் அப்படின்னு நான் டென்ஷன் ஆகும். அப்ப நியாங் அணுவோட தலையை பாசமா தடவி கொடுத்துட்டு, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான்னு சொல்ல அணுவு கூலாவும். அப்புறம் இருந்தாலும் நீங்க அவங்க கூட க்ளோஸா இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்க, அணு லைட்டா ஃபீலிங்கோட பாக்குற மாதிரி பார்ப்போம். அப்ப நீயா அணுவோட கையை பிடிச்சேன், அவனை தனியா ஒரு ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போய் ஒரு வால்ல லாக் பண்ணி அவகிட்ட நெருக்கமா போய் அவள் லிப்ஸ்ல மெதுவா கிஸ் பண்ணி, எத்தனை முறைடி சொல்றது நான் உன்னதான் லவ் பண்றேன்னு, தயவு செஞ்சு பழசெல்லாம் மறந்துரு அப்படின்னு சொன்ன. அணு கொஞ்சம் சீன் போடுவோம். அப்புறம் நீயா மன்னிச்சிரு பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல அணு சிரிச்சிருவான். அப்புறம் நீ அங்க ரொமான்டிக்கா அணுவோட மூக்குல லைட்டா கிஸ் பண்ணிட்டு, சரி இப்ப கிளம்புவோமான்னு சொல்லி அவளை வெளியே கூட்டிட்டு வந்தா, அங்க ஆல்ரெடி ஒரு பொண்ணு வெளியே நின்றுட்டு இருக்கும். இவங்க 2 பேரும் ஒன்னா கைப்பிடிச்சிட்டு வர்றத அந்த பொண்ணுமே பாத்துரும். அதை பார்த்ததும் நீயாங்க டக்குன்னு தன்னோட கையை எடுத்துப்பான். அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் ஒருவேளை இந்த பொண்ணு நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருப்பாளோ அப்படின்னு நீயாங்க யோசிச்சா, அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அணு விளையாட ஸ்டார்ட் பண்ணிரும்.
அது மட்டும் இல்லாம ஷாப்பிங்கை கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் வேற ஏதாவது பண்ணலாமான்னு நீ அங்க வம்பிழுத்துட்டு இருப்ப. அப்புறம் நீ அங்க இவளை பேச விட்டா இப்படியே தான் பேசிக்கிட்டே இருப்பான்னு அவன் மண்டையிலேயே தட்டி வந்த வேலையை பார்ப்போம் வான்னு சொல்லி அவளை இழுத்துட்டு போயிடுவான். அப்புறம் அப்படியே அங்க சீன் கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன் பார்த்தோன்னா அனு ஹால்ல உட்காந்து நாவல் படிச்சிட்டு இருப்பான். அப்ப அங்க நீ அங்க வர அவளை நைட் சூட்ல பார்த்துட்டு நீங்க இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்க நீ அப்படின்னு அனு சொல்ல படிக்காம கதப்புக்கு வச்சுட்டு என்னடி பண்ற படிச்சிட்டியா நீன்னு கேட்க அதெல்லாம் எப்போ படிச்சாச்சு நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட பாட்காஸ்ட் பண்றதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். சரி என்ன பாட்காஸ்ட் பண்றான்னு இருக்க ஏதாவது ஐடியா கிடைச்சதா எதை பத்தி பேச போற அப்படின்னு பேசும்போது அனு லெஸ்பியன் லவ் பத்தி பேசுறதா சொல்லுவோம். ஆனா இது எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்க யாருமே பேசலன்னா எப்படி தெரியும் எப்படி பிடிக்கும் அப்படின்னு பாசிட்டிவாவும் கான்ஃபிடென்ஸாவும் பேசிட்டு அப்புறம் இது உங்களுக்காக உங்களை ஃபீல் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல அப்ப நீ காதலோட அனுபவ பார்க்க பட் இது புரிஞ்சது ரொம்ப கஷ்டமா இருக்கு நீயாங்கன்னு சொல்ல நீயாங்கோ அப்படி என்னடி புரியல கூட நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி பார்ப்போம். அதுல என்ன இருக்குன்னா அவள் தன்னுடைய முதல் முத்தத்தை மெதுவாக அவளின் இதழில் பதித்தாள் அப்படின்னு இருக்கும். அதை பார்த்துட்டு கேடி இதான் உனக்கு புரியலையா வர வர நீ ரொம்ப நாட்டியா இருக்கேன்னு சொல்ல இல்ல நீயா நிஜமாவே எனக்கு புரியலன்னு சீன் போட ஓஹோ புரியலையா புரியலையா புரியலையான்னு சொல்லி நீ எங்க ரொமான்டிக்கா கிட்ட வர அப்புறம் அனு வெக்கப்பட்டுக்கிட்டே என்னை டைவர்ட் பண்ணாதீங்க நீ நான் படிக்கணும் பாட்காஸ்ட் பண்ணணும்ல வாங்க நம்ம சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீயங் மேல சாஞ்சு படுத்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணும். அப்புறம் அதை பாட்காஸ்ட் பண்ண அதுக்கு நல்ல வரவேற்புமே கிடைச்சி நிறைய வியூஸுமே போக ஸ்டார்ட் ஆகும். இப்படி அனு ஒரு பக்கம் காதல் ஒரு பக்கம் படிப்பு ஒரு பக்கம் பாட்காஸ்ட்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதே மாதிரி நீயாங்கோ அனுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்துறது அவளை பிக்கப் ட்ராப் பண்ண போகும்போதெல்லாம் எத்தனை பேர் அவளை சைட் அடிச்சானோ அதுக்காக அணு பொசசிவே ஆனாலும் என் கண்ணு உன்னை தவிர வேற யாரையுமே பார்க்காதுங்கிற மாதிரி டைலாக்லாம் பேசி அணுவை வெக்கப்பட வைக்கிறது. அன்எக்ஸ்பெக்டடா அணு கொடுக்குற கிஸ் வெளியே இப்படி பண்ணாதடின்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள அவளோட குழந்தைத்தனத்தை ரசிக்கிறதுன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். இப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நியாங் சாம் மான் கூட லஞ்சுக்கு போயிருப்பா. அப்ப சாம் அணுவை கூட்டிட்டு வந்திருக்கலாமேன்னு கேட்க இல்ல சாம் அவளுக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்ல பாரு அணுவோட டைம் டேபிள் கூட உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சாம் கலாய்ச்சிட்டு சரியெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்க என்ன இப்படி போயிட்டு இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் மேல எனக்கு கொஞ்சம் அக்கறை இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏதோ யோசிக்கிற மாதிரி உட்காந்துருப்பான். அதை சாம் நோட் பண்ணிட்டு என்ன ஷேக்கா ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கிறியா உன் மைண்ட்ல என்ன இருக்குன்னு கேட்க நான் பண்றது சரியா தப்பான்னு எனக்கு ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு. அதுவும் அனு என்னோட லைஃப்ல வந்ததுல இருந்தே இதயமே நிக்கிற அளவுக்கு சம்டைம்ஸ் வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல வர சாமுக்கு அக்கா லவ் பண்றான்னு நல்லா புரியும். ஸோ லைட்டா சிரிச்சிட்டேன். அனு என்ன சொல்றான்னு கேட்க சின்ன பிள்ளை என்ன சொல்லுவான் நம்மளை பத்தி மட்டும் யோசிங்கன்னு சொல்றேன் பட் அது எப்படி சரியா வரும்னு இப்போ மைண்ட்ல இருக்கிற குழப்பத்தை மட்டும் சொல்லுவாளே தவிர 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டது இப்ப 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன். அப்ப சாமும் அனு சொல்றது சரிதான்க்கா நீ ரொம்ப தான் யோசிச்சுட்டு இருக்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உனக்கான சந்தோஷத்தை கண்டுபிடிச்சிருக்க அதை மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்ல அப்ப நீ அங்க அமைதியா யோசிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் லஞ்ச் முடிச்சிட்டு ஃபேமிலியை டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சாமும் மானும் பேலஸுக்கு வர ஈவினிங் எல்லாரும் பூல் பக்கத்துல உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்ப நீயா அணுவை விழுந்து விழுந்து கவனிக்கிறத சாம் பார்த்துட்டு அணுக்கிட்ட போட்டு வாங்குற மாதிரியே எங்க அக்கா உன்னை கண்ணிலே காட்டாம போயிருவாளோன்னு நினைச்சேன்னு சொல்ல ஏன் அணு கேட்க
உனக்கு தெரியாதா? என் அக்கா உன் மேல ரொம்ப பொசசிவா இருப்பா. அவளை தவிர உன்னை யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைப்பா. ஷாப்பிங்ல நீ ஃபாக்ஸ் கையை பிடிச்சிட்டு போனியாமே, அன்னைக்கு நாள் முழுக்க என் அக்கா டிஸ்டர்ப்டாவே சுத்திட்டு இருந்தா தெரியுமா அப்படின்னு கேட்க, நீ எங்க முறைப்பா. அப்ப சார், ஓ சாரிக்கா சாரிக்கா, ஆஹ் அனு அது பொசசிவ் இல்ல, கொஞ்சம் அக்கறை, இப்போ ஓகேவாக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அனு நீ சொல்லு, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ஹாப்பியா இருக்கேன்னு அப்படின்னு கேட்க, ம் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், நாங்க லவ் பண்றோம், நாங்க ஒண்ணா இருக்கோம், ஆனா என்ன, நீங்க என்ன அதை யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, சாமும் மானும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு மாட்டிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இப்ப நீங்க சடனா அணுவை பார்த்து ஏன்டி சொன்னேன்னு கேட்க, நீங்க தானே உங்க சிஸ்டர்ட்ட எந்த சீக்கிரட்டும் மெயின்டைன் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, நீங்க சொல்லிருப்பீங்கன்னு நினைச்சேன்னு சொன்னேன், நான் எப்படி சொன்னேங்கிற மாதிரி நியாங் திணறி போய் முடிக்க, சாமும் மானும் நியாங்கோட ரியாக்ஷனை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் அதை பார்த்ததும் நியாங்க வெக்கப்பட்டுக்கிட்டே, இதுக்கு மேல எதையும் சொல்லிடாதடிங்கிற மாதிரி, நீ சாப்பிட செல்லும், நம்ம அப்புறம் பேசிக்கலான்னு பிரெட் எடுத்து வாயில வச்சு விட்டுட்டு, அப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி அப்படி ஒரு ஆக்டிங்க கொடுப்பா பார்க்கணும். அந்த மூட்டை எல்லாருமே அப்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் அப்படியே எங்க சீன் கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன் பார்த்தோம்னா, நியாங் ஆர்ட் கேலரி ஓபன் பண்ணிடுவா போல. அதோட திறப்பு விழா ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும். அங்க பெரிய பெரிய விஐபிஸ், கெஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கும்போது, சேட்டு ஒரு பெரிய புக்கையோட வந்து கங்க்ராச்சுலேஷன் நியாங் அப்படின்னு சொல்ல, அனு உங்க டென்ஷன் அது ஸ்டார்ட் ஆகும். ஏன்னு காரணம் தெரியும்ல, ஆல்ரெடி சேட்டு நியாங்க கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பார்ல, ஸோ இதுவும் அதுல ஒரு பகுதியும் நினைச்சு அனு டென்ஷன் ஆக ஆரம்பிப்போம். சரி, இந்த டென்ஷன் தான் இப்படி இருக்குதுன்னா அதை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி அங்க டாக்டர் ஃப்ரெண்டு வந்து, கொஞ்ச நேரம் நீ அங்க கடனா கொடுக்குறீங்களான்னு சேட்டுக்கிட்ட கேட்க, அவ்வளவுதான் அணுவுக்கு பிபி எகிற ஆரம்பிச்சிடும். நீ அங்குமே நோட் பண்ணுவான், பட் அப்பாவால என்ன பண்ண முடியும். ஸோ அவளும் டாக்டர் ஃப்ரெண்டு கூட போகிற, அணு டென்ஷன்ல ஒவ்வொரு கிளாஸ் சரக்கு அடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருவான். அணு குடிக்கிறத பார்த்துட்டு குடிக்காதடிங்கிற மாதிரி சையெல்லாம் கூட காட்டி பார்ப்பான். பட் அணு பொசசிவ்ல குடிச்சு குடிச்சு பாட்டி முடிஞ்சதும் நீ என் கைத்தங்களை கூட்டிட்டு போற அளவுக்கு போதையாயிரும். அப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போதே, நீ ஏன் காத்து மாதிரி தான் இருக்க, எதுக்கடி பறக்கிற மாதிரி குடிக்கிற அப்படின்னு சும்மா தான் கேட்பான். பட் அணு போதைன்னு, ஆமா இப்ப நான் ஸ்லிம்மா குட்டியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல இல்லைன்னு ஸ்டார்ட் பண்ணேன், நான் எப்படி அப்படி சொன்னேன்னு கேட்க, எனக்கு தெரியும் நீ அங்க அந்த டாக்டர் கிட்ட நீங்க பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தோம், நீங்க அவங்க கிட்ட க்ளோஸா பேசிட்டு இருக்கீங்கல்ல, அவ்வளவு உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமோ அப்படின்னு கேட்க, உனக்கு மப்பேறி போச்சேடி, பேசாம என் கூட மேல வா, போய் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நீயாங் தோல்ல கை போட்டுட்டு, நீங்க எனக்கு மட்டும்தான் நீயாங்க, எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி நீ அங்க கிஸ் பண்ணுவ. அப்ப நீ அங்க அணுவை பிரிச்சு விட்டு யாராவது பாத்திர போறாங்கடின்னு சொல்லுவ. பட் எங்க அணு கேட்கிற நிலைமையிலயா இருக்க. சோ தொடர்ந்து கிஸ் பண்ணிட்டே இருக்க. இப்ப என்ன, உனக்கு நான் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அணுவை வால்ல லாக் பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இவங்க கிஸ் பண்றத யாரோ பார்த்து கொன்னியாங்கன்னு கூப்பிட, அப்படி அந்த கிஸ்ஸ ஸ்டாப் பண்ணிட்டு நம்மளை பார்த்தது யாருன்னு நீங்க ஷாக்கா பாக்குற மாதிரி காட்டி இந்த எபிசோட இங்க முடிச்சிருப்பாங்க. நீங்க கிஸ் பண்ணதை யாரு பார்த்தது, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறது இனி அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.